இவரு நடிகர் மட்டும் இல்ல, ஒரு புரட்சிகர தலைவர், மக்களோட முதல்வர். அவர் தாங்க மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். அவரை பத்தி சில வார்த்தை பேசுறதுல எனக்கு தான் பெருமை. எம்ஜிஆர் அவர்கள் சினிமாவுக்கு வந்தது வெறும் புகழுக்காக இல்ல, அவர் சினிமாவை ஒரு சேவையா பார்த்தாரு. அவர் படத்தை நீங்க கவனிச்சாலே தெரியும், அநியாயத்துக்கு எதிரான போராட்டம், ஏழைகளோட குரல், பெண்களோட பாதுகாப்பு, நியாயம், நேர்மை, தியாகம் இவை எல்லாம் மையமா வச்சு அந்த படமே இருக்கும். அவர் நடிச்ச கதாபாத்திரங்கள் மக்களோட மனசுல நம்பிக்கைய விதைச்சது. நல்லவன் எப்போது ஜெயிப்பா அப்படிங்கிற நம்பிக்கைய எம்ஜிஆர் அவர்கள் திரையுலகுக்கு மட்டும் இல்ல, மக்களோட வாழ்க்கையிலும் உருவாக்குனாரு. சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த போதும் அவர் ஒருபோதும் மாறவே இல்லை. மக்களுக்காக வாழ்ந்த அந்த மனுஷன் முதல்வரா ஆன பின்பும் அதே மனுஷனாவே, அதாவது அதே மனிதராவே இருந்தாரு. அவர் அரசியலை ஒரு பதவியா பார்க்காம சேவையா பார்த்தார். அதனாலதாங்க இன்னைக்கு கூட எம்ஜிஆருங்கிற பேரை கேட்டாலே மக்களோட கண்கள்ல மரியாதையோ இதயங்கள்ல பாசமும் பொங்கி வருது. எம்ஜிஆர் அவர்கள் நம்மகிட்ட இருந்து பிரிஞ்சு போனாலும் அவரோட சிந்தனைகள், அவரோட சேவை, அவரோட மனிதநேயம் என்றும் உயிரோட தான் இருக்குது. இந்த பிறந்த நாள்ல அவரை நினைவு கூர்றது மட்டும் போதாது, அவரை போல மக்களுக்கு உதவும் மனசோட, நேர்மையோட, நியாயத்தோட வாழ்றதா அவருக்கு நாம கொடுக்கிற மிகப்பெரிய உண்மையான ஒரு மரியாதை.